இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அப்போஸ்தலர்களுக்கு, இயேசுவின் சீடர்களுக்கு எங்கிருந்து இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஒரு மன உறுதி வந்துச்சு? எப்படி பயந்து ஓடினவங்க எம்மாவாசுக்கு பயந்து ஓடுறாங்க. உசுறு போயிடுமோன்னு பயந்து ஒரு அறையை பூட்டி கொண்டு உள்ளேயே பதுங்கி இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புத செய்றாரு பாருங்க. இங்க தலைமை சங்கத்தின் முன்னு நின்று நாங்க யாரு பேச்சா கேட்கணும்? கடவுள் பேச்சு கேட்கணுமா, இல்ல மனுஷங்க பேச்சு கேட்கணுமா? தலைமை அந்த மத குருமார்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு, தலைமை குருக்களுக்கு இல்லையா, மருள் அறிஞர்களுக்கு பயந்து, உசுருக்கு பயந்து நின்ற அந்த இயேசுனுடைய சீடர்கள் இவ்வளவு துணிச்சல். காரணம், முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் வாசிச்சு பாருங்க. பல்வேறு கட்டங்களிலே இயேசப்பா தன்னுடைய உயிர்ப்பை அங்க காட்டுறேன். உயிரோடு இருக்கிறேன், நான் இன்றும் உங்க கூடவே இருக்கிறேன். உலகம் எங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் செய்து அறிவிங்க, என்னை நம்புங்க. நம்பிக்கையின்மையை கண்டிக்கிறாரு. என்னை நம்புங்க, நான் உசுரோடு இருக்கிறேன், என்னாலும் நான் கூட இருப்பேன், தைரியமா போங்க என்று என் ஆண்டவரை இயேசு கொடுத்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நிறுத்தது பாருங்க அவங்களே. இன்றைக்கு அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாறி பண்ணுச்சு. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நாங்கள் யாருக்கு செவி சாய்க்க வேண்டும்? உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? பாருங்க பார்ப்போம். எது நடந்தாலும் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காம எங்களால் இருக்கவே முடியாது. நான் சொல்லிதானே தீருவேன். பயமுறுத்தி அனுப்புறாங்க. இயேசு பத்தி நீ பேசன அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தண்டிக்க முடியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, கொண்டவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. தனக்கானவன் தன் கூட இருக்கும் பொழுது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை? எனக்கு என்னையா குறை? என் நாயன் என் கூட இருக்காரு. எனக்கான கடவுள் என் கூட இருக்கும்போது நான் யாருக்கு நான் அஞ்சணும்? அவரே என் கோட்டை, அவரே என் பலன், அவரே என் அரண். அவர் தான். நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எனவே சீடர்களுடைய, அப்போஸ்தலருடைய, பேதுருடைய வார்த்தையை நம்ம பார்க்கணுங்க. நாங்க என்ன ஆனாலும் சரிதான், மிஞ்சி போனா கொலை பண்ணிப்போம். பண்ண முடியாதவங்களால என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு கலந்து ஆலோசனை பண்றாங்க. எப்படி? ஏனென்றால் மக்களை பகிரங்கமாக பார்க்க அற்புதம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவருடைய கிருபையாலே. யோவானும் பேதுரும் எப்படி கொல்ல முடியும்? தப்பாது அற்புதம் பண்ணிருக்கிறாங்க. பயப்படுறாங்க பாருங்க எல்லாருமே அவங்கள பார்த்து. சகோதரர்களே, எப்படி சொல்றது, ஒரு நான் சொல்றேன், கொண்டவன் கூட இருக்க கூரை ஏறி சண்டை போடான்னு சொல்லுவாங்க. எனவே கடவுள் நம்ம கூட இருக்கார். நம்ம இன்னொன்று சிந்திக்கணும். நாம அன்று பேதுரு தலைமையிலான அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு முடிவை எடுத்தாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க? அவங்க உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவிப்ப? இந்த முடிவு, இந்த 2 கேள்வியை கேட்டு அவர்கள் கடவுளின் பக்கம் பின்பற்றினார்கள். நாம் என்ன செய்ய போறோம் சிந்திக்கணும். நல்லா கவனிங்க. கடவுளின் பக்கம் பயணிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அங்கே இந்த முதல் வாசகம் வாசிங்க. இவங்க மேல என்ன குற்றம் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணு கூடி யோசிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும். நீ கடவுளுடைய பாதையை பின்பற்றினால், நல்ல பாதையில் நடந்தால், உனக்கு எதிராக பெரும் சதி கூட்டமே இருக்கும். சத்தியமா இருக்கும். மாற்றம் கிடையாது. இவனை இருந்து பாருங்க, நீங்க தெரியும். நல்லவன் இருக்கிறது இந்த உலகத்துல பிடிக்காது, கஷ்டம்தான். ஏசப்பா சொன்னார் இல்லையா, என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி வரணும். சிலுவையை சுமந்து கஷ்டம்தான். ஆனால் அப்படி வந்தால் கடவுளுடைய கரம் நம்மை ஒருபோதும் கைவிடாது. இங்க பாருங்க, நேரா நிக்கிறாங்க. பயந்து ஓடிய கூட்டம்
தலைமைச் சங்கத்தின் முன்னாடி நிக்குது, அவங்க எதுவுமே செய்ய முடியலையே. பயப்படுறாங்க பாருங்க. அவங்க எதுவுமே தண்டிக்க முடியாது. மக்கள் கூட்டம் அனைத்தும் அவங்க பக்கம். என்றால் மக்கள் கூட்டம் அல்ல, கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வழக்கரம் அவங்க கூட இருந்துச்சு. சகோதரர்களே, நாம நம்ம வாழ்க்கையில இந்த உலக காரியமா கடவுளுக்கான காரியம், இந்த 2 கேள்விகளை கேட்கும் பொழுது நம் கடவுளுக்கான காரியத்திலே முழு மூச்சாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய கரம் அன்று எப்படி அப்போஸ்தலர்களை சிறுகளை வழிநடத்தியதோ அதே போல் நம்மை வழிநடத்தும். எனவே இந்த கேள்வி நமக்கு வருகின்ற பொழுது உலக காரியமா கடவுளுடைய காரியமாக வருகின்ற பொழுது நம் கடவுளுடைய கரத்தை வலுப்படுத்த அவருடைய காரியத்தை பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றினால் அன்று பேதுரு தலைமையான திருச்சபையை ஆண்டவர் எப்படி இன்று இந்த வினாடி வரை வாழ்வாங்கு வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் நம்மையும் கடவுள் வாழ்வாங்கு வாழ வழிநடத்துவார். சந்திப்போம்.